Shalom everyone, welcome back to Teen Theory. இந்த வார எபிசோடில் நான் தான் உங்களோட ஹோஸ்டாக இருக்கேன். என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் மெர்சி அக்கா. வெல்கம் அக்கா. தேங்க்யூ கிறிஸ்டல். ஓகே, அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரேமில் ப்ரொஃபட்டிக்காக காட் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பர்சன். அவங்க நம்ம கூட இந்த எபிசோடில் ஷேர் பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. Thank you for spending your time with us today. I'm so glad to be here. Yeah, thank you அக்கா. ஓகே, இந்த எபிசோடில் நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இது கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டனாக இருக்கலாம். எனக்கே இந்த கொஸ்டன் நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர் வித் அக்கா. அக்கா, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டன் வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருக்கிறது. ஏன் நம்மளுக்கு வந்து ட்ரீம்ஸ் வருது? ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ட்ரீம்ஸ் வந்து ஃபியர்ஃபுல்லாக வரும், அப்புறம் கவலையாக இருக்கிற ட்ரீம்ஸ் வரும், ஹாப்பியாக இருக்கிற ட்ரீம்ஸ் வரும், அப்புறம் ஒரே டைமில் 3-4 ட்ரீம்ஸ் வரும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் ஏன் வருது அப்படின்றது ஆன்சர் சொல்கிறீங்களா? ட்ரீம் ஏன் வருது? ட்ரீம் வருதுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா ட்ரீம் இஸ் த ப்ரைமரி கம்யூனிகேஷன் ஃப்ரம் காட். கர்த்தர் நம்ம கிட்ட பேசுகிற ஒரு பிரதான ஒரு கம்யூனிகேஷன். அவர் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்னாலே இட் இஸ் த்ரூ ட்ரீம்ஸ் ப்ரைமரிலி. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தங்களுக்கு ட்ரீம் வருதுன்னா தே ஷுட் பி ஸோ ஹாப்பி. ஏன்னா நமக்கு என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதனுடைய பதில் ட்ரீமில் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இஃப் யூர் அ பர்சன் ஹூ ட்ரீம்ஸ் அ லாட், தட் மீன்ஸ் யூ ஆர் ப்ரேயிங் அ லாட் ஆல்சோ. காட் வந்துட்டு ட்ரீம்ஸில் மூலமா கூட பேசுவாரா அப்படின்ற அந்த கொஸ்டன் இருந்தது. அதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அக்கா. காட் ட்ரீம்ஸ் மூலமா பேசுவாரா அப்படின்றது. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்லையும் சரி, சாப்டர் ஆஃப்டர் சாப்டர் கர்த்தர் வந்து ட்ரீம்ஸில் பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆமாம். ஃப்ரம் ஏடம் டு ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸில் பேசிக்கிட்டே இருப்பார். பிகாஸ் தட் இஸ் ஹவு காட் லவ்ஸ் டு கம்யூனிகேட். அந்த நேரத்தில் நம்மளும் அமைதியாக தூங்குறோம் பாருங்கள், நம்மளும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அதனால் தட் இஸ் அ ப்ரைமரி கம்யூனிகேஷன் ஃப்ரம் காட். அதே போல் நான் சொன்ன மாதிரி நம்ம ஜபத்துக்கெல்லாம் பதில் ட்ரீமில் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அக்கா, இன்னொரு கொஸ்டின் தோணுது எனக்கு. இப்போது ஃபியர்ஃபுல்லான ட்ரீம்ஸ்லாம் வருது, பயமுடுத்துகிற ட்ரீம்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஏன் வருது? நிறைய பேருக்கு வரும், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரீம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அவர் சோல். நம்மளுடைய இமோஷன்ஸ் வழியாக, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வழியாக ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், உட்காந்து ஃபோன்லேயே உட்காந்து ஸ்டோரிஸ் பார்க்குறது, டிக்டாக் பார்த்துக்கிட்டே தூங்குறது, கேம் விளையாடிக்கிட்டே தூங்குறது, இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு தூக்கத்தில் கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். அந்த இமோஷன்ஸ் அங்கே அந்த வீடியோவில் பார்த்து அந்த ஒரு சோகங்கள், அந்த இழப்புகள், ஏமாற்றங்கள், பயங்கள், திகில்கள் அதெல்லாம் கனவுல வரும். தட் இஸ் நாட் ஃப்ரம் காட். அது பிகாஸ் நம்மளோட செல்ஃபை ஸ்டூவர்ட் பண்ணாததுனால வருகிற ஒரு விளைவு அது. அப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னுக்கு என்ன பார்க்குறோன்றது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அக்கா, இப்போ நம்ம வந்துட்டு ட்ரீம் அப்படி வருது, ட்ரீம் வந்துட்டு காட் நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றீங்களே, அப்போ வந்துட்டு அந்த மீனிங் தெரியணும்ல நம்மளுக்கு. அந்த ட்ரீம் மூலயமா நம்ம ட்ரீம் பண்ணுறது என்ன பேச விரும்புகிறாரு? ஏன்னா சம்டைம்ஸ் ட்ரீம்ஸ் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும், அப்போ நம்மளுக்கு புரியாமல் இருக்கும் இல்லையா? எப்படி அந்த மீனிங் நம்மளுக்கு தெரியுது? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ட்ரீம் ஏன் வந்து அப்படியே விட்டுடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வைக்கிறது இல்லை. ஆமாம். ஞாபகம் இருந்தால் தான் இன்டர்பிரிட்டே பண்ண முடியும். இன்டர்பிரிட் பண்ணால் தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னே புரியும். ஸோ நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக எழுதி வைக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ட்ரீம் வரணும் நீங்கள் டிசைர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, தூங்குறதுக்கு முன்பதாகவே ஒரு நோட்டும் ஒரு பெண்ணோட தான் தூங்கணும், எடுத்து வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்த பிறகு எனக்கு ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறோம். அப்படி நம்ம பண்ணோன்னா மறந்துடும், டைம் இருக்காது, அப்புறம் எழுதி வைக்கலாம்னு நினைப்போம். நம்ம கர்த்தருக்கு
அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவர் இன்னைக்கு நைட் என் கூட பேச போகிறாரு, இந்த விஷயம்லாம் நான் ஜெபிச்சிருக்கேன், கனவுல தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேராக நம்ம படுக்கும் பொழுது, அந்த நோட் அண்ட் பென்னோடே நம்ம போய் தூங்கும் பொழுது, காலையில் எழுந்த உடனே நம்ம எழுதி வச்சுட்டோம் பிறகு தான் அர்த்தத்துக்குள்ளே நம்ம போக முடியும். யா ஓகே, அப்போ வந்துட்டு எழுதி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே அக்கா, அப்போ எழுதி வச்ச பிறகு தான் அது ஞாபகத்தில் வருது இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும், அந்த மீனிங் என்ன நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆல் த ட்ரீம்ஸ் ஆர் ஆர்டினரி ட்ரீம்ஸ் தான். மெஜாரிட்டி, ஆல்னு சொல்ல முடியாது, மெஜாரிட்டி. ஏன்னா நம்ம அவர்கிட்ட ஜெபிச்சிருக்கோம், அப்போ அவர் பதில் சொல்லுவார், நமக்கு புரிகிற மாதிரி தானே சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் தேர் ஆர் சம் ட்ரீம்ஸ், அதை பேரபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரபிள் ட்ரீம்ஸ் எப்படின்னா, உவமையாக ஆவியானவர் நம்மளோட பேசுவார். அந்த உவமையாக பேசும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், என்ன நம்ம சம்மந்தமே இல்லாமல் இருக்கு, ஏன் இப்போ இந்த ரெட் கலர் கார் இருக்கு, ஏன் இந்த வீடை காட்டுறாருன்னு சொல்லிட்டு நான் அந்த உவமையாக பேசும்பொழுது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த உவமையாக பேசும்பொழுது தான் அந்த அர்த்தங்களை நம்ம பகிர்ந்தறியறதுக்கு நமக்கு அந்த ஞானம் நமக்கு தேவைப்படும். அதுக்கு நிறைய வழி இருக்குது கிறிஸ்டல். ஓகே அக்கா, அப்போ அந்த மீனிங் வந்து ஓகே, இப்போ நம்ம ஞாபகப்படுத்தியாச்சு, எழுதியும் வச்சாச்சு. பட் அப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பேரபிள்ஸோட ட்ரீம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதோட மீனிங் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கா அந்த மீனிங்? நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், மீனிங் புரியல அப்படின்னு சொன்ன உடனே கூகுள் எடுத்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எலிஃபென்ட் இன் தி ட்ரீம் அப்படின்னு, அதை தான் பண்ணவே கூடாது. அதை நம்ம பண்ணோனாலே கர்த்தர் பேசுறது ராங்காக போக வாய்ப்புகள் இருக்கு. அது பண்ணாமல் ப்ரெசன்ஸில் உட்காரணும், கர்த்தரோட பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவர்கிட்டே மீனிங் கேட்கணும். ஏன்னா அவர் தானே மீனிங் கொடுத்தாரு. ஸோ அவர் பதில் கொடுத்தாருன்னா அவர்கிட்டயே நம்ம மீனிங் கேட்கறது தான் ரொம்ப ஞானமான ஒரு விஷயம். அப்போ வந்துட்டு நம்ம கர்த்தர்கிட்டே வந்து அதை கேட்கணும், யாரையும் நாடி போகாமல். ஏன்னா நம்ம கிட்ட கேட்கலாம், பாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே ஓகே, உங்களோட சர்ச் பாஸ்டர் கிட்ட, உங்கள் பாஸ்டர் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, நீங்கள் கேட்டுட்டு அவர் கண்டிப்பாக கரெக்டாக தான் சொல்லுவார். ஓகே அக்கா, ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷனும் வந்துட்டு அந்த பதிலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த ட்ரீம்ஸும் வந்துட்டு காட் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த மீனிங், ட்ரீமோட மீனிங்கில் ஜோசப் ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஜோசப் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ் a dreamer. எஸ், அவர் கனவு காணுகிறவர், ஒரு ட்ரீமர். ஜோசப்னாலே ஒரு ட்ரீமர்னு சொல்லுவோம். ஜோசப்க்கு இன்னொரு விஷயமும் இருக்குது, ட்ரீமை இன்டர்பிரேட் பண்ணுற ஒரு விஷயங்கள். இப்போ ஜோசப் கிட்ட வந்து ஒரு கனவை வந்து கேட்டுட்டு மீனிங் சொல்லுங்கள், இதுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஜோசப் சொல்லுவார், சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுவது தேவனுடைய வேலை அல்லவா, அதை என்னிடம் சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஓகே, சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றது யாரோட ஜாபா? தேவனோட ஜாப், கர்த்தருடைய ஜாப் தான் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றது. அப்ப அவர் என்ன சொல்லி இருக்கணும், கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஆனா அவர் சொல்லுவார், என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அந்த வசனத்தை படிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. யோசேப்புக்கு தெரியுது கர்த்தர் அவருக்குள்ள இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது சொப்பனங்கள் நிச்சயமாக நம்மளால வியாக்கியானம் செய்ய முடியும். ஏன்னா சொப்பனங்களை வியாக்கியானம் செய்வது தேவனுடைய வேலை. தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளாலையும் வியாக்கியானம் செய்ய முடியும். வாவ், பியூட்டிஃபுல்லான ஆன்சர் அக்கா, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கேள்விக்கும் வந்துட்டு சரியான பதில் நீங்கள் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இவ்வளோ ஒரு நாலேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ ட்ரீம்ஸ், என்ன ட்ரீம் இதுனா என்ன, ஏன் ட்ரீம்ஸ் வருது, ட்ரீம்ஸ் மூலியமாக நம்ம என்ன கற்றுக்க முடியும், எப்படி கற்றுக்க முடியும், அந்த இன்டர்பிரிட்டேஷன் எப்படி நமக்கு கிடைக்கிது கூட நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் ஸோ கிளாட் யூ ஆர் ஹியர் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே அக்கா, ஸோ இது மூலியமாக நீங்களும் கேட்டு நிறைய கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடச்சிருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களோட ட்ரீம்ஸ்க்கு உங்களுக்கே பதில் கிடைக்கிது. எஸ் ரைட் அக்கா? தூங்குறதுக்கு முன்னுக்கு ஒரு புக்கையும் ஒரு பெண்ணையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு தூங்குங்க, கண்டிப்பாக காட் உங்ககிட்ட பேசுவார். எஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, மற்ற எபிசோட்ஸையும் பாருங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லிசன் டு திஸ் எபிசோட் எஸ்பெஷலி. See you all in the next video. Bye.